இயேசுவிலே பிரியமானவர்களே, தவக்காலத்தில் இயேசுவின் பாடுகளை தியானித்து சிறப்பாக அவருடைய சிலுவை பாதையில் நாமும் தடம் பதித்து நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ள, நம்முடைய அன்பை ஆழப்படுத்திக் கொள்ள நல்லதொரு வாய்ப்பு. இந்த சிலுவை பாதையிலே நாமும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக பயணப்படுவோம். நம் வாழ்க்கை பயணத்தை நம்பிக்கையால் நிரப்பிக்கொள்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். அநீதியான முறையிலே இயேசுவுக்கு தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. நீதிக்காக குரல் கொடுக்கின்றவர்களுக்கு ஏற்படுகின்ற நிலைமை இங்கே நாம் பார்க்கின்றோம். இருந்தாலும் இயேசு நம்பிக்கையை இழக்கவில்லை. உங்களுடைய நம்பிக்கையை களவாட விடாதீர்கள் என்று திருத்தந்தை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாமும் அநீதி பெருகி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நம்பிக்கை இழந்து விடாமல் நீதிக்காக குரல் கொடுப்போம். நீதிக்காக குரல் கொடுக்கின்றவர்களுக்கு நாமும் துணை செல்வோம். நீதிக்காக போராட தயங்காமல் இறைவனுடைய அருளோடு வாழ முயற்சி செய்வோம். கண்டிப்பாக தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்ற நம்பிக்கையிலே நிலை பெறுவோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக.
2ஆம் நிலை. இயேசுவின் தோள் மீது பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது. என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். இன்றைய சூழ்நிலையில் நாம் சந்திக்கின்ற எதிர்ப்புகள், போராட்டங்கள் எண்ணிலடங்காமல் இருக்கிறது. அதுவும் நல்ல முறையிலே, நீதியான முறையிலே நாம் வாழ முற்படுகின்ற பொழுது நமக்கு தடை போடுகின்றவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். நம் மீது சுமத்தப்படுகின்ற பளு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவைகளால் நம்மை அழிக்க முடியாது, வீழ்த்த முடியாது என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். உங்கள் சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின்தொடருங்கள் என்று நம்மை அழைக்கின்றார். எனவே நம்முடைய சிலுவைகள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, மாறாக நம் வாழ்க்கை பயணத்தை வலுப்படுத்துவதற்காக. இந்த நம்பிக்கையை பலப்படுத்தி நம் அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்தொடர்வோம். நம்பிக்கையின் பயணத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட நடக்கின்றார் என்ற நினைவோடு செல்லுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகின்றார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். விழுகின்றார் என்பதை விட வீழ்த்தப்படுகின்றார். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற போர்களினால் விரட்டப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய குற்றம் ஏதும் இல்லாமலே அவர்கள் அகதிகளாக தங்கள் நாடுகளை, வீடுகளை விட்டு விரட்டப்பட்டிருக்கின்றார்கள், வீழ்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் நம்பிக்கை எழுந்து விடாமல் மீண்டும் தங்கள் தாயகம் திரும்பவும் இந்த போர்கள் ஓய்ந்து மக்கள் அமைதி காணவும் ஜெபிப்போம். விழுந்து கிடக்கின்ற இந்த போர் கைதிகளுக்காக, அகதிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவர்களுடைய பயணத்தில் நம்மாலான உதவியை செய்து அவர்கள் வாழ்க்கை பயணம் தொடர, அவர்கள் நம்பிக்கை பலப்பட உலகமெங்கிலும் இருக்கின்ற இந்த போர் கைதிகளுக்கு, அகதிகளுக்காக ஜெபிப்போம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக.
4ஆம் நிலை. இயேசு சிலுவை பாதையில் தன் தாயை சந்திக்கின்றார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களாக, ஆதரவற்றவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கவலைக்குரிய ஒரு செய்தி. தனிமையிலே, வறுமையிலே, நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற தாய்மார்களுக்காக, பெற்றோர்களுக்காக சிறப்பாக செபிப்போம். அவர்களுக்கு ஆறுதலளிக்கின்றவராக இயேசு அங்கே காட்சி தருகின்றார். அவருடைய துயரங்களிலே பங்கு பெறுகின்றவராக இயேசு இருக்கின்றார். அவருடைய சிலுவை பாதையில் நடக்க விரும்புகின்ற நாமும் இதை செய்ய தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு, தாய்மார்களுக்கு நாமும் நம்பிக்கை தருகின்றவர்களாக, ஆதரவு தருகின்றவர்களாக இருக்க முயல வேண்டும். அதைத்தான் இந்த தவக்கால முயற்சியாக நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த பெற்றோருடைய கண்ணீரை துடைக்க நம் கரங்களை நீட்டுவோம், அவர்களுக்காக செபிப்போம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஐந்தாம் நிலை. சிலுவை சுமக்க சிமியோன் இயேசுவுக்கு உதவுகின்றார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். உதவிக்கரம் இல்லாமல் எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு விழுந்து கிடக்கின்றார்கள். தங்கள் வாழ்வு பாதையிலே தவறி விடுகின்றார்கள், அல்லது தவறான பழக்க வழக்கங்களுக்கு, போதைக்கு, நட்புக்கு ஆளாகி சிதைந்து சின்ன அபின்னமாகி விடுகின்றார்கள் என்பது நமக்கு தெரியுமா? இந்த இளைஞர்களை நினைத்து அவர்களுக்காக செபிப்போம். இந்த இளவுங்களுக்கு உதவிக்காரம் நீட்டுவோம். அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது இயேசுவுக்கே நாம் உதவுகின்றவர்களாக மாறுகின்றோம். இயேசுவினுடைய பாடுகளிலே பங்கு பெற விரும்புகின்றவர்கள் இந்த இளைஞர்களை நினைத்து பார்க்கிறோமா? அவர்களுக்கு நல்வழி காட்ட நம்மால் ஆனது செய்ய தயாராக இருக்கின்றோமா? அவருடைய தேடலிலே, அவர்களுடைய வேதனையிலே, அவர்களுடைய அவநம்பிக்கையிலே நாம் என்ன செய்கின்றோம் என்பதை நினைத்து பார்ப்போம். அவர்களுக்காக ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வழிகாட்ட, அவருடைய போராட்டத்தில் பங்கு பெற நாம் தயாராக இருப்போம். அவர்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்துவோம். திருத்தந்தை சொல்வது போன்று அவர்களுடைய நம்பிக்கையை யாரும் களவாட விடாமல் இருப்போம். அவர்களுடைய பாதையை தெளிவாக்கி அவருடைய பயணத்தில் நாமும் உடன் நடப்போம். அவர்களோடு சேர்ந்து வெற்றி கொள்வோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக.
முகத்தை துடைத்தாள் என் முகம் தந்தே ஈகம் மகம் தரிப்பாதி கேட்க மறுத்தாள் ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகாள் துடைக்கின்றார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு மன உறுதி, என்ன ஒரு கரிசனை, அன்பும் இரக்கமும் நிறைந்த இந்த பெண்ணினுடைய வீரத்திற்கு பரிசளிக்கின்றார் இயேசு தன்னுடைய முகச்சாயலை அவருடைய துணியிலே பதித்து. ஆணும் பெண்ணும் தனது சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையை இயேசு நமக்கு தெளிவாக்குகின்றார். ஆனால் நம்முடைய சமூகம் என்ற அளவிற்கு இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் கூட பெண்களை மதிக்காத, பெண்களை சிதைக்கின்ற, பெண்களை அவலப்படுத்துகின்ற, அவமானப்படுத்துகின்ற செயல்கள் ஆண்டவருக்கு எதிரானவை என்பதை நாம் உணர்ந்து மனமாறுவோமா? அவர்களை மதிக்கவும், அவருடைய சம பங்கீட்டை ஏற்றுக்கொள்ளவும், அவர்களோடு பயணப்படவும் தயாராக இருக்க வேண்டுவோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. எழுந்து வா தீரித்து வா என்றழைத்தே இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக கீழே வீழ்த்தப்படுகின்றார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். சமூகத்தாலும் மதத்தாலும் கைவிடப்பட்டிருக்கின்ற பலகீனமான, தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களை நினைத்து பார்த்திருக்கிறோமா? அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி மதங்களிலும் தொடர்கிறது என்பதை உணர்ந்து அங்கே விழுந்து கிடப்பது, அங்கே வீழ்த்தப்படுவது மக்கள் மட்டுமல்ல, நம் ஆண்டவரும் கூடத்தான் என்பதை உணர்ந்து நம்பிக்கை எழுந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்த நம்மாலானதை செய்ய தயாராக இருப்போம். ஆண்டவர் எழுந்து நடக்க வேண்டுமென்றால் இவர்கள் சம உரிமை பெற வேண்டும், சம அந்தஸ்து பெற வேண்டும். இருமுறை வீழ்த்தப்படுகின்ற இவர்களுக்காக குரல் கொடுப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. அழுதார் அழுதார் அன்புடையார். ஐயோ அதையும் கேலி செய்தார். எட்டாம் நிலை. அழுகின்ற பெண்களுக்கு இயேசு ஆறுதல் தருகின்றார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். எனது சிலுவைதான் பெரிது, எனது காயங்கள்தான் கடுமையானவை, நான் சந்திக்கின்ற போராட்டங்கள் தான் மிக மிக கடினமானவை என்று நினைத்து நம்மை நாமே சுய பச்சாபத்திற்கு ஆளாக்கி அழுது கொண்டிருக்கின்ற நிலையை ஆண்டவர் சொல்லாமல் கடிந்து கொள்கின்றார். தன்னுடைய சிலுவையை பற்றி கவலைப்படாமல் அழுகின்ற அந்த பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். நாமும் பல நேரங்களிலே நம்முடைய காயங்களை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மை விட அதிகமாக கவலைப்படுகின்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட தயாராக இருக்கின்றோமா? ஆண்டவர்கள் தரட்டும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. உறவே உறவே மனிதனென்றே உடைத்து உடைத்து தள்ளிவிட்டார். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறையாக வீழ்த்தப்படுகின்றார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். நம்மை வீழ்த்தாட்ட, நம்மை அழிக்க எத்தனை சக்திகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் நம்மை யாரும் அழிக்க முடியாது. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கும் நான் அஞ்சேன். சங்கீதக்காரன் சொல்கின்ற வார்த்தை. ஆண்டவரின் கோட்டையும் அருடமாக இருக்கிறார். அதைத்தான் ஆண்டவருடைய இந்த மூன்றாவது வீழ்ச்சி நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. ஆண்டவருடைய அருளாலே தொடர்ந்து நடப்போம், நம்பிக்கையை விதைப்போம், நம்பிக்கையை உருவாக்குவோம், மற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்போம். நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நாம் பயணத்தை தொடர்வோம், நம் வாழ்க்கையை வாழுவோம். அதை பார்த்து மற்றவர்களும் நம்பிக்கையை பெறட்டும். நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற இந்த பெரும் அருளை இறைவன் நமக்கு தந்ததற்காக நன்றி கூறி பயணத்தை தொடர்வோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. சுயநல ஆடையை நீ கொண்டாய். என் பிறநல ஆடையை முறிக்கின்றாய். பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள், அவரை அவமானப்படுத்துகின்றார்கள். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். மனித மாண்பினை இழந்து தங்கள் உரிமைகளை இழந்து வாடுகின்ற மக்களை பார்த்து நாம் ஏன் கண்ணை மூடிக்கொள்கின்றோம் அல்லது பாதை மாறி செல்லுகின்றோம்? இவர்களுக்காக குரல் கொடுக்க ஸ்டான் சாமி போன்றவர்கள் மட்டும்தான் வாழ வேண்டுமா, செயல்பட வேண்டுமா? நமக்கு அதற்கு அதில் பங்கு இல்லையா? நாம் ஏன் இதையெல்லாம் பார்த்து இன்னும் வாழாக இருக்கின்றோம்? அங்கே சிதைக்கப்படுவது மனிதர்கள் மட்டுமல்ல, கடவுளும் தான். நாம் நம்புகின்ற ஆண்டவரும் தான் அங்கே அழிக்கப்படுகிறார் என்பதை எப்பொழுது உணர்ந்து மனித மாண்பை இழக்கின்றவர்களுக்காக நாம் குரல் கொடுப்போம். அவர்களை நம்பிக்கை நம்முடைய நற்செயல்கள் மூலமாக, அவர்களுக்காக குரல் கொடுப்பதன் மூலமாக, அவருடைய போராட்டங்களிலே பங்கு பெறுவதன் மூலமாக நாம் நம்பிக்கையின் தூதுவர்களாக செயல்படுவோம். அவ்வாறு செயல்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் தர வேண்டும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. அன்போ அன்போ அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். பதினோராம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். 3 ஆணிகளுக்கிடையே ஆண்டவர் தங்குகின்றார். இவருடைய அழைத்தலுக்கு செவி கொடுத்து 3 வார்த்தைப்பாடுகளை கொடுத்து கீழ்ப்படிதல், தரித்திரம், கற்பு என்ற வார்த்தைப்பாடுகளாலே தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டிருக்கின்ற துறவிகளுடைய வாழ்க்கை நிலை நமக்கு ஒரு ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? அவர்களுடைய தவறுகளை, அவருடைய வீழ்ச்சிகளை நாம் விமர்சிக்க கண்டிப்பாக உரிமையுண்டு. அதே நேரத்தில் அவர்கள் இந்த துறவு வாழ்க்கையை, அர்ப்பண வாழ்க்கையை வாழ நாம் என்ன செய்கின்றோம்? அவர்களுக்கு நாம் தடையாக இருக்கின்றோமா அல்லது அவர்களுக்கு துணையாக இருக்கின்றோமா? அவருடைய நம்பிக்கையால் நாம் பலம் பெறுகின்றோமா? ஆண்டவருடைய
அழைத்தலுக்கு செவி கொடுக்கின்ற உள்ளத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறோமா? இன்றைக்கு இறை அழைத்தலுக்கு செவி கொடுக்கின்ற இந்த ஆர்வத்தையும் இறைவன் தர, நம் பிள்ளைகளுக்கு தர அதற்காகவும் செபிப்போம். அர்ப்பண வாழ்க்கையை மேற்கொள்கின்றவர்கள் அந்த வாழ்க்கையிலே மனநிறைவு காணவும், அதனால் அவர்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக விளங்கவும் அவர்களுக்காகவும் சிறப்பாக செபிப்போம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. இதற்கு மேல் என்ன நான் தருவேன்? உயிரையும் தந்தேன் உணர்வாயோ. இதற்கு மேல் என்ன நான் தருவேன்? உயிரையும் தந்தேன் உணர்வாயோ. உயிரையும் தந்தேன் உணர்வாயோ. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். எல்லாம் நிறைவேறிற்று. ஆண்டவர் சொன்ன கடைசி வார்த்தை. எல்லாம் நிறைவேறிற்று. எது நடக்க வேண்டுமோ அது நடந்திருக்கிறது. எல்லாம் நிறைவேறிற்று. எல்லா கடனும் அடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் நிறைவேறிற்று. உங்களுடைய மீட்பு, உங்கள் விடுதலை முழுமையாக பெற பெற்றிருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய பல்வேறு அர்த்தங்கள். டெட்டலாஸ்கா என்ற கிரேக்க வார்த்தையினுடைய விளக்கம் அதுதான். எல்லாம் நிறைவேறிற்று, எல்லா கடனும் அடைக்கப்பட்டு விட்டது, விடுதலை முழுமையாக பெறப்பெற்றிருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய மரணம் நமக்கு முழு வாழ்வை தந்திருக்கிறது, முழு விடுதலையை தந்திருக்கிறது, நமது நம்பிக்கையை வெற்றி பெற செய்திருக்கிறது. சிலுவையில் அறையுண்ட மெசியா நமக்கு ஆண்டவருடைய ஞானமும் வல்லமையுமாய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே நாம் பயணித்து தொடருவோம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து ஒடிந்தால் ஒழிய அது நிறை பலன் தராது என்ற ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கை பாடமாக கொள்ளுவோம். நல்லவற்றிற்காக, நீதிக்காக, ஆண்டவருடைய நற்செயலுக்காக நாம் விழுகின்ற பொழுது, மடிகின்ற பொழுது நாம் உயிர்த்தெழுவோம், நாம் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையை வளர்ப்போம். ஆம். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. பாசத்தின் மடியில் என்னையும் பதறுகிறாள் என் தாயை பாசத்தின் மடியில் என்னையும் பதறுகிறாள் என் தாயை பதறுகிறாள் என் தாயை உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 13ஆம் நிலை. அன்னையின் மடியிலே அவருடைய மகனின் உடலை கிடத்துகிறார்கள். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம்.
அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். என்ன ஒரு பரிதாபம்! எல்லா தாய்மார்களும் தங்கள் மகன்களை பெற்றெடுப்பது, தங்கள் பிள்ளைகளை பெற்றெடுப்பது வாழ்வதற்காக. ஆனால் இந்த தாயோ பலியிடுவதற்காக. ஆகட்டும் என்று அன்றைக்கு அவர் சொன்னதனுடைய அர்த்தம் இன்றைக்கு தான் முழுமை பெறுகிறது. இன்றைக்கும் அவர் ஆகட்டும் தான் என்று சொல்லுகின்றார். ஆண்டவரே, திருவள்ளப்படி ஆகட்டும் என்று சொல்லி தன் மகனை தன்னுடைய மடி மீது தனது மடியே பலிப்பிடமாக்கி ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். இந்த அன்னையினுடைய பரிந்துரை நாடி வருகின்ற நாம் அவருடைய முன்மாதிரியை பின்பற்ற தயாராக இருக்கின்றோமா? நம்பிக்கையின் சாட்சிகளாக நாம் வாழ தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய ஃபியாத், நம்முடைய ஆகட்டும் என்ற விசுவாச அறிக்கை வெறும் வார்த்தை அளவில் இருக்கிறதா? மாறாக அன்னையை போன்று இக்கட்டான சூழ்நிலையிலும் அவநம்பிக்கையான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு ஆகட்டும் என்று அடிபணிந்து நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோமா? அவ்வாறு இருக்க அன்னையினுடைய அருளுதவியை நாடி செபிப்போம். நமக்காக துணை நின்று நமக்காக பரிந்து பேசி நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்த அன்னை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே. நான் புதையும் வரையில் உயிர்காத்தே. நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே. நான் புதையும் வரையில் உயிர்காத்தே. நான் புதையும் வரையில் உயிர்காத்தே. உனக்காக மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 14ஆம் நிலை, இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றார்கள். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். அவரோடு வாழ்ந்தவர்கள், அவருடைய போதனை கேட்டவர்கள், புதுமைகளை பார்த்து பரவசமானவர்கள் எல்லாம் தலை தெறிக்க ஓடி மறைந்து விடுகின்றார்கள். ஆனால் அன்னை மரியாளும் ஒரு சிலர் மட்டும் அவரை புதைக்கவில்லை, விதைக்கிறார்கள். அவர் உயிர் தெழுவார் நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் தோற்க மாட்டார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்கும். அதே நம்பிக்கை தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். நம்பிக்கையின் ஆண்டிலே நாம் இருக்கின்றோம். நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நம் வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக, என்ன நேர்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும், இருள் பொழுந்த என் வலப்பக்கம் 1000 விழுந்தாலும் இடப்பக்கம் 10,000 விழுந்தாலும், சங்கீதக்காரன் சொல்வது போன்று தீமையான எதுவுமே என்னை அணுகாது, என் கால் கல்லில் மேல் மோதாதபடி தாங்கிக் கொள்ள ஆண்டவர் தம் தூதர்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாமும் வாழ முற்படுவோம். நம்பிக்கையை விதைப்போம், நம்பிக்கை உருவாக்குவோம், நம்பிக்கையின் தூதர்களாக நாமும் செயல்படுவோம். இறைவன் நம் நம்பிக்கையை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஒரு கரம் உமது மக்களின் பாவங்களை என்றென்றுமே எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. ஒரு கரம்
இயேசுவிலே பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கையின் தூதுவர்களாக திருப்பயணிகளாக ஜூபிலி ஆண்டிலே நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம், வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்முடைய முயற்சியை, நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்தி நம்முடைய முயற்சியை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையினுடைய பரிந்துரையாலே நாம் எதிர்பார்க்கிற எல்லா நல்ல காரியங்களை இறைவன் நமக்கு வெற்றி தருவாராக. நம்முடைய இந்த தவ முயற்சிகள் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நிறையவர்கள் தர தொடர்ந்து செபிப்போம். இந்த சிலுவை பாதையை பாரிஸில் உள்ள சான் சுல்பீஸ் பேராலயத்திலும் ஃப்ரைபுர்க்கில் அன்னை மரியாள் பேராலயத்திலும் பதிவு செய்ய உதவிய அருட்தந்தையர்கள் பாலாரைக்கும் அருட்தந்தை குணா இவர்களுக்கு நம்முடைய நன்றி. அவர்களுக்காகவும் அவருடைய படிப்பிற்காகவும் பணிக்காகவும் சிறப்பாக செபிப்போம். எல்லாம் இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you all.